சும்மா நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்தது இது. பூச்செடி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்கறிகளெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நமக்கு அழகுக்கு உரிய அந்த இன்டோர் பிளான்ட்டு, வெளியில் வைக்கிறது, இந்த சின்ன சின்ன அழகு பூக்கள் இதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம மாணவர்களுக்கே நான் வேலையில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த தாவரங்களை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ மரக்கன்றெல்லாம் நடணும், மூலிகையெல்லாம் இது எது மூலிகைங்கள்லாம் சொல்லித்தரோம். அதை அதுங்களையும் ஃபாலோ பண்ண வைப்பேன் அப்போவே. அதை நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நானும் வந்து அதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வேணுங்கிறத நம்மளே பார்த்துக்குவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாடியும் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன். ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா கூட கடைக்கு ஓடணும்னு தேவையில்லை, இங்கேயே இருக்குது, பறிச்சுட்டு வந்துடுவேன். மல்லித்தலை, புதினா, மற்ற மூலிகை உடம்பு சரியில்லைன்னா ஒரு மூலிகையை பறித்து ஒரு கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு குடிச்சிடலாம். அது மாதிரி எல்லா மூலிகையும் ஓரளவுக்கு ஒரு 20-25 மூலிகை இங்கே இருக்குது என்கிட்ட. அதே மாதிரி மஞ்சள் வந்து போடுவேன். மஞ்சள் போட்டு வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா மஞ்சளையும் எடுத்து அப்படியே ஒரு சீசன் முடிஞ்சவொடனே அந்த மஞ்சள் ஃபுல்லாக எடுத்து காய வச்சு அரைச்சி வீட்டுக்கு வச்சுக்குவேன். வேறு வெளியிலலாம் மஞ்சள் தூள் வாங்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம அப்பப்பைக்கு காய்கறிகள் இல்லாத காய்கறி மட்டும்தான் வெளியில் வாங்குவேன். மற்றபடி பூசணிக்காய், சொரக்காய் எல்லாமே இங்கே காய்க்கும். அதனால் அதெல்லாம் நான் போட்டு எங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிறத நம்ம ரிலேஷன்ஸ்க்கு கொடுப்பேன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பேன். உரங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? டெய்லி நான் காலையில் சமைக்கும்போது சமைச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம நீட் பண்ணும்போது இருக்கிற அந்த வெங்காயத்தோல், அந்த மாதிரி காய்கறி தோல் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், உடனே மிக்சியில் அரைச்சிடுவேன். மிக்சியில் அரைச்சி அதை நல்லா டைல்யூட் பண்ணி கொண்டாந்து செடிக்கு எல்லா செடியிலையும் கொஞ்சம் 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 போட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் மீன் கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, கறி கழுவுற தண்ணி, இன்னும் நம்ம பருப்பெல்லாம் கழுவுற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், உளுந்து கழுவுற தண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து ஒரு வாளியில் வச்சுருந்து, அதே மாதிரி அதில் கொஞ்சம் மோர், கொஞ்சோண்டு மாவு, புளிச்ச மாவையும் ஊற்றி மூடி வச்சுருப்பேன். ஒரு வாரம் கழித்து அதை நல்லா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் அதை உரமாக ஊற்றுவேன். அப்புறம் அது அன்னியில் நம்ம நர்சரியில் போய் நாங்கள் இயற்கை உரம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதத்தில் ஒரு நாள் அதை வைப்பேன். ரசாயன உரங்கள் எதுவுமே கிடையாது இங்கே, வாய்ப்பே இல்லை. அது நமக்கு தேவையில்லாதது. அப்புறம் எதுக்கு நம்ம மாடி தோட்டமே வளர்க்குறோம்? நம்மளோட வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த தோட்டத்தை நம்ம வளர்க்குறோம். இதுலேருந்து வர்ற அந்த வாசனை, அந்த காற்று, அந்த ஆக்சிஜன் ஒன்லேருந்து வர்ற அந்த காற்று வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பச்சையாக பசுமையாக பார்க்கும்போது நம்மளோட இது வந்து டென்ஷன் இல்லாமல் நம்மளுடைய கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த செடியே வளர்க்குறது. நம்ம தோட்டமே அதுக்கு தான் வைக்கிறோம். இல்லை, பொதுவாக வந்து இப்போ பிளான்ட் சிஸ்டம் இது மாதிரி நிறையா வந்து, ஆமாம், அப்போ காய்கறி வளர்க்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காய்கறி வளர்க்க முடியாது, இது மாதிரி தோட்டம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இருக்கிற வந்து சின்ன இடத்துல கூட வைக்கலாம் சார். 10க்கு 10 இருக்கிற இடத்துல கூட நம்ம ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக், வீணாக போன பிளாஸ்டிக்கு அதிலெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஓட்டையை மட்டும் போட்டு அடியில் ஒரு தட்டை வச்சுட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து தண்ணி கீழே உழுவக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த அடியில் ஒரு தட்டு வச்சு நம்ம மேலே வந்து ஒரு பயிர் பண்ணி வச்சோம்னா ஒரு வெண்டை கொத்தரை தானாக வரும். கொஞ்சோண்டு வெயில் பட்டால் போதும், அது கண்டிப்பாக வரும். கொத்தரை வெண்டையெல்லாம் வரும். புதினா, மல்லி வந்து நம்ம வீட்டிலையே வளர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்மளே வளர்த்து சின்ன இடத்துலையே சின்ன பேக்கில் வச்சு செய்யலாம் சார். அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்.